மெட்ராஸ் டு சென்னை. கதை, வசனம், இயக்கம் பம்பாய் சாணக்யா. மெட்ராஸ் டு சென்னை. ஸ்டோரி, டயலாக் அண்ட் டைரக்ஷன் பாம்பே சாணக்யா. ஹலோ மோகன், என்னடா சிந்து எப்படி இருக்கா, புள்ள எப்படி இருக்கான்? ஆமா, நானே உனக்கு ஃபோன் பண்ணோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், முக்கியமான விஷயம். ஹலோ, ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். பாட்டியா? ஒரே நிமிஷம் இரு. பாட்டி பாட்டி, அப்பா உங்க கூட பேசணுமா? பத்து இன்னொரு லைன்ல வந்திருக்கா மோகன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ 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 நீரஜாவா, எப்படிமா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா ஆமா, பாதி பொழுதும் இங்கேயே தான் இருக்கேன். என்ன கல்யாணியா? இன்னொரு போன்ல பேசிட்டு இருக்கா, இன்னொரு போன்லயும் பேசிட்டு இருக்கா. புரியலையா? ஒரு லைன்ல பத்து இருக்கா, இன்னொரு லைன்ல மோகன். ஒரு நிமிஷம், நீரஜா. அதிசயத்தை பார்த்தேடா, 3 பேரும் எனக்கு ஒரே நேரத்துல போன் பண்ணியிருக்கேன். 3 பேருக்கும் சேர்ந்தே சொல்லிடுறேன். எனக்கு என்னவோ உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. வர ஜனவரி 30ஆம் தேதி இந்த வீட்டை வாங்கி கரெக்டா 60 வருஷம் ஆகுது. இந்த வீட்டோட 60ஆம் கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் கட்டாயம் வரணும், சரியா? ஒருத்தர் பார்த்துட்டும் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. வந்துருங்கோ. சரி. கல்யாணி, நீ போன்ல பேசும்போது கூட கலையாத்தான் இருக்கு. உங்களுக்கு கலையா இருக்கு, எனக்கு கலப்பா. வடிவேலு, வாசல் யாருக்கு போய் பார்ப்போம். சரி கல்யாணி. கலப்பா இருக்குன்னா அப்புறம் இந்த செலிப்ரேஷன் அது இதுன்னு ஏன் இழுத்து விட்டுக்கிறேன்? எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எல்லாரும் வரட்டும், ஒரு வாரம் இருக்கட்டும், பார்த்துட்டு போகட்டுமே. மனசுக்கு பட்டுடுத்துனா நிறைவேற்றாம விட மாட்டேன். அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ? எப்படி இருக்குமோன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போயிட மாட்டேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி, ஒண்ணு கேட்டுக்கிட்டு கிரண் பேடி மாதிரி யாரோ ஒருத்தி வந்திருக்கா. ஆனா என்ன, கிரண் பேடியை விட இன்னும் கொஞ்சம் பூசினாப்புல இருக்கா. நான் திலகவதி, நீங்க தான் கல்யாணியா? ஆமா ஆமா, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியிலேயே போகல. இன்ஃபேக்ட் எந்த கம்பெனிலையும் அவங்களுக்கு ஷேர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சார், நான் இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வரல, இவங்க கிட்ட ஒருத்தரை ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். வெயிட். கல்யாணி, சாதாரணமா நம்ம ஊர் போலீஸ்காரன் வந்தா நம்ம கிட்டே இருந்து எதையாவது எடுத்துன்னு தானே போவான். இவ்வளவு கொடுத்துட்டு போக வரேன்ற மார்க்கெட்ல எல்லாம் விட்டுட்டு வந்தேடா. இல்லையே. படி இருக்கு. இவரு பார்க் பெஞ்சில் படுத்துட்டு இருந்தாரு. எங்க போனோன்னு விசாரிச்சப்ப இந்த அம்மா பேரையும் இந்த வீட்டு அட்ரஸையும் கொடுத்தாரு. இங்க அவரை ஏத்துக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் பயப்படுறாரு போல. இந்த பாருங்க சார், இவரு சீனியர் சிட்டிசன். நீங்க இவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்க அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்களும் சீனியர் சிட்டிசன் தான். இவர் சூப்பர் சீனியர். அதான், அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்த்துமா, நான் வரேன் சார். உனக்கு அடையாளம் தெரியலையா? எங்க சித்தப்பா சுவாமிநாதன். நான் வந்து சின்ன மாமனார், அதனை மறந்துறாங்க. ஆனா அந்த உறவெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போறேன்னு கிளம்பிட்டேனே. சித்தப்பா சித்தப்பா, இவ்வளவு வருஷமா எங்க இருந்தேன் சித்தப்பா? அன்னைக்கு ஆத்த விட்டு போனவன் வெளியெல்லாம் சுத்தின. கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் நான் போகாத ஊர் இல்லை, பார்க்காத மனுஷா இல்லை. எல்லா ஊரை பற்றியும் நிறைய எழுதி வச்சிருக்கேன். இந்த இதில் படிச்சு பார்.
முடிஞ்சதுன்னா புஸ்தகமா போடு. உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தனியா வந்தா சேர்த்து போயிடோ மாட்டேளோன்னு தோணித்து. அதனால தான் போலீஸ் துணையோட வந்தேன். கல்யாணி, எனக்கு 1 ரூபா காப்பி தரியா? நிமிஷமா கொண்டு வரேன் சித்தப்பா. சீனிவாசா, எப்படி இருக்க? குழந்தைகள்லாம் எங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? சித்தப்பா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில இருக்கு. கல்யாணியுடைய கரேஜும் டிட்டர்மினேஷனும் அதே சமயம் என்ன ஆச்சரியப்பட வச்சிருக்கு, அதிசயப்பட வச்சிருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை முடிக்காம விட மாட்டான். அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எத்தனை இழப்பு வந்தாலும் சரி. பிள்ளைகள்லாம் தனித்தனியா போனான், பொண்ணு போனான். ஆனா அவ கவலைப்படலை. ஏன்னா நான் பக்கத்திலேயே இருக்கேங்கிற நம்பிக்கை, தைரியம். சொல்ல போனா நான் இல்லைன்னா கூட அவளால் சலிச்சு நிற்கக்கூடிய திராணி இருந்தது. என்ன என்னதான் தனி மரமா விட்டுட்டு போயிட்டான். எனக்கு இனிமே இந்த ஆல்பம் தாண்டா தோணும். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு பழைய நினைவுகளை அசை போட்டுட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன். தாத்தா, நிஜமா சொல்லணும்னா you took us back in time and brought those days alive, தாத்தா. தாத்தா, நீங்க சொல்றத பார்த்தா those days were better than now. அது மாதிரியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை. ஜஸ்ட் ஐ டோல்ட் யூ த ஃபேக்ட்ஸ், அவ்வளவுதான். எல்லாரையும் சேர்த்தா மாதிரி பார்த்தோங்கிற திருப்தியிலையும் சந்தோஷத்திலையும், தான் செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோங்கிற நிம்மதியிலையும் கல்யாணி கண்ணை மூடிட்டோம். நாங்கள்லாம் அப்படியே உறைஞ்சு போயிட்டோம். அதனால்தான் அங்கே நடந்த இன்னொரு அதிர்ச்சியை நாங்கள் கவனிக்கல. ஆனால் அனன்யா அதை பார்த்தா எங்கள் கவனத்தை திசை திருப்பினான். அவங்க எல்லாரும் இப்படி சேர்த்து பார்க்கறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷம். லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. வந்து இப்படி ஊஞ்சல்ல உட்காரு. தாத்தா, தாத்தா இங்க பாருங்களேன். தாத்தா, சின்ன தாத்தா கை ஆடுறது இங்க. தான் ஆடலைன்னா நான் சதை ஆடுன்னு சொல்லுவான். நிஜமாவே இவனுக்கு சதை ஆடுறது. தருங்க, எல்லாம் தருங்க. மன்னியா இருந்தாலும் தன்னை அம்மாவுக்கு மேல பார்த்துட்ட கல்யாணிய கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். பாரு, உங்க மன்னிய பாரு, இல்ல உங்க அம்மாவை பாடுறா. மெட்ராஸ் சென்னையா மாறலாம், காலத்துக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மாறலாம், நாகரிகம் மாறலாம். ஆனா மனித உணர்வு என்னைக்குமே மாறாது. தோல்வின்னா துக்கம், வெற்றினா சந்தோஷம், பிரிஞ்சா சோகம், சேர்ந்தா ஆனந்தம், மரணம்னா அழுக, ஜனனம்னா குதூகலம். இதுதான் என்னைக்குமே சாஸ்வதம். மெட்ராஸ் டு சென்னை,
கதை வசனம் இயக்கம் பம்பாய் சாணக்யா.